இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பேக் பெயின் ஜாயிண்ட் பெயின்ஸ்லாம் வருது. இதுக்கு மெயின் காரணம் வந்து லாங் சிட்டிங் ஜாப், கம்ப்யூட்டர் முன்னாடி ரொம்ப நேரம் வேலை பார்க்குறாங்க அண்ட் இதனால எக்ஸசைஸும் நிறைய பண்ணுறது இல்லை. இதெல்லாம் ஒரு காரணமாக இருக்கிறச்ச நம்ம உணவு என்ன நம்ம சாப்பிட்றோமோ அதே வந்து சில டைம் பேக் பெயின் ஜாயிண்ட் பெயின்ஸ்லாம் நிறைய காஸ் பண்ணலாம். இப்படி சில ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து நம்ம தினைக்கும் நம்மளுக்கு தெரியாமலே நம்ம சாப்பிட்டுட்டு வரோம். ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை மாதிரி ஃபுட்டு சாப்பிட்றதுனால பேக் பெயின் ஜாயிண்ட் பெயின்ஸ்லாம் வந்து அதிகமாக வரதும் இல்லாமல் ஆல்ரெடி இந்த பேக் பெயின் ஜாயிண்ட் பெயின்ஸ்லாம் இருக்கிறவங்களுக்கு இந்த வலி அதிகமாகவும் ஆகுது. வணக்கம், என் பேர் டாக்டர் சோமசுந்தர். நான் ஒரு ஸ்பைன் அண்ட் ஆர்த்தோபெடிக் ஸ்பெஷலிஸ்ட். ஸோ இப்போ நம்ம டாப் 10 ஃபுட் ஐட்டம்ஸ் நம்ம இந்த பேக் பெயின் ஜாயிண்ட் பெயின்ஸ்லாம் வராமல் இருக்கிறதுக்கு அவாய்ட் பண்ணுறது என்னன்னு பார்க்கலாம். இதில் நம்ம 10th பிளேஸில் பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஃபுட் ஐட்டம் டீப் ஃப்ரைடு ஸ்நாக்ஸ். அதாவது நம்ம பஜ்ஜி, சமோசா, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல டீப்பாக ஆயிலில் ஃப்ரை பண்ண ஐட்டம்ஸ். ஸோ இதில் வந்து நிறைய டிரான்ஸ் ஃபேட்ஸ் இருக்குது. இது வந்து நம்ம உடம்புல வீக்கத்தையும் வலியும் அதிகமாக உருவாக்கும். ஸோ இப்போ மூட்டு பிரச்சனை, முதுகு பிரச்சனைலாம் இருக்கிறவங்க இது அதிகமாக சாப்பிட்டீங்க அப்படின்னா இந்த வலியெல்லாம் அதிகமாகிறதுக்கும் அண்ட் இது வந்து குணமாகறதுக்கு கொஞ்சம் டைமும் ஆகும். இதில் இன்னொரு பிரச்சனை என்னன்னா இது இன்டைரக்டா வந்து நம்ம டம்மி வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இதனால நம்ம பாடி டிஸ்ப்ரோபோர்ஷனேட்னால நம்ம ஸ்பைன் ப்ராப்ளம்ஸும் வர வாய்ப்பு. ஸோ இப்போ இந்த டீப் ஃப்ரைட் ஸ்நாக்ஸ்க்கு பதிலாக ஆல்டர்னேட்டா பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேக வச்ச கடலை, சென்னாஸ் இதெல்லாம் நீங்க சாப்பிடலாம். இப்போ ரீசெண்டாக வந்து ஏர் ஃப்ரையர் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இதில் நம்ம குக் பண்ணி சாப்பிட்டாலே வந்து இந்த இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். இப்போ அடுத்தது இந்த 9th பிளேஸ்ல இருக்கிறத நான் சொன்னேன்னா நிறைய பேருக்கு கோவம் வரும். ஏன்னா இது வந்து காஃபி நிறைய பேர் வந்து ரொம்ப அடிக்டடாக இருப்பீங்க. ஸோ சில பேர் வந்து 1 day 2 to 3 times குடிப்பீங்க. பட் நிறைய பேர் வந்து 6-7 timesலாம் குடிக்கிறவங்களாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ இந்த காஃபியில் பார்த்தீங்க அப்படின்னா கஃபீன் அப்படின்ட்டு ஒரு பொருள் இருக்கு. ஸோ இது வந்து இன்டர்னல் டீஹைட்ரேஷன் அப்படின்ட்டு செல்லில் இருக்கிற ஈரத்தன்மையெல்லாம் கொஞ்சம் உறிஞ்சி டீஹைட்ரேட் பண்ணும். ஸோ இப்போ நம்ம ஸ்பைன் பார்த்தீங்க, நம்ம பேக் மசில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பைன்ல போன்ஸ் வந்து ஒரு போனும் வந்து அடுக்கடுக்காக இருக்கு. ஸோ இந்த 2 போனுக்கு நடுவில் வந்து ஒரு டிஸ்க் அப்படின்னு சொல்ற ஒரு தசை இருக்கு. முக்காவாசியான ஸ்பைன் பிரச்சனைகள் காரணம் வந்து இந்த டிஸ்க் தான். இந்த டிஸ்க் வந்து 99% வந்து நீர் சத்துனாலே உருவானது. இப்போ இந்த காஃபி நிறைய குடிக்கிறதுனால டீஹைட்ரேட் ஆகிறதுனால இந்த நீர் சத்து இந்த டிஸ்க்ல இருந்து விலகி வந்து டிஸ்க் டேமேஜ் ஏற்படுது. ஸோ இதனாலேயே பேக் ஸ்ட்ரெஸ், வீக்கம் அண்ட் டிஸ்க் ப்ராப்ளம்ஸ் வரும். காஃபினால 2வது டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா இதுல கார்டிசோல் அப்படின்ட்டு ஒரு உடம்புல இருந்து உருவாகக்கூடிய ஒரு ஹார்மோன் இருக்கு. ஸோ இது வந்து ஸ்ட்ரெஸ்ஸையும் உருவாக்கும் அண்ட் பெயின் ஹார்மோன்ஸை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தும். இதோட இன்னொரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ். ஸோ இப்போ நம்ம யாருக்கெல்லாம் தூக்கம் வந்து சரியா வரது இல்லையோ, சரியா தூங்க முடியலையோ அவங்களுக்கு வந்து பெயின் டாலரன்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். இப்போ இவங்கெல்லாம் வந்து ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு சின்ன வீக்கத்திலேயே வந்து வலி ரொம்ப அதிகமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இதனாலே வந்து காஃபி தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு 6 மணி நேரத்துக்கு முன்னாடியே காஃபி குடிக்கிறத அவாய்ட் பண்ணிடுங்க. இப்போ இது உங்க காஃபி நீங்க ரொம்ப விருப்பப்பட்டு குடிக்கிறீங்கன்னா ஒரு ஆல்டர்னேட்டிவ் வேணும்னா நீங்க கிரீன் டீ அண்ட் ஜிஞ்சர் டீ குடிக்கிறது ட்ரை பண்ணலாம். இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்ட். இதுதான் நம்ம நைட் ஷேட் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வேற எதுவுமே இல்லைங்க, நம்ம தக்காளி, பொட்டேட்டோ, பிரிஞ்சால் இதெல்லாம் வந்து இந்த கேட்டகரியில வரும். இது எதுக்கு நைட் ஷேட் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா இந்த காய்கறிகள்லாம் வந்து நைட் டைம்ல தான் வந்து அது பூக்கும். இந்த காய்கறிகள்ல முக்கியமா சொலனின் அப்படின்ட்டு ஒரு அமினோ ஆசிட்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஜாயிண்ட் இன்ஃப்ளமேஷனை ட்ரிகர் பண்ணும். முக்கியமா இந்த ஆர்த்தரைட்டிஸ்லாம் இருக்கிறவங்க வந்து இந்த வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். இது நோட் பண்ணி அப்படின்னா மக்கள்ல வந்து சில பேர் தான் வந்து இந்த காய்கறிக்கு சென்சிட்டிவா இருப்பீங்க. இப்ப நீங்க வந்து இதுல சென்சிட்டிவா இருக்கீங்க இல்லையான்னு தெரியறதுக்கு இப்போ இந்த வலி அதிகமா இருக்கிறச்ச வந்து ஒரு ட்ரையல் எடுத்துக்கோங்க. அதாவது ஒரு 1 week வந்து இந்த காய்கறிகளை கொஞ்சம் அவாய்ட் பண்ணி பாருங்க. இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு வலி நல்லா கம்மி ஆகுது அப்படின்னா தென் நீங்க வந்து இந்த காய்கறிக்கு சென்சிட்டிவா இருக்கீங்க அண்ட் லாங் டர்மா இந்த காய்கறியை கொஞ்சம் அவாய்ட் பண்றது நல்லது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்பைசி ஃபுட்ஸ், முக்கியமா பிக்கிள்ஸ், ஊறுகான்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இதுல வந்து அதிக சோடிய தன்மை அதிகமா இருக்கும். ஸோ இது வந்து நம்ம உடம்புல வாட்டர் ரிட்டென்ஷன் உருவாக்கும். அதாவது நம்ம செல்கள்லாம் வந்து நீர் சத்தை நல்லா சேர்த்து வச்சுக்கும். ஸோ இந்த பிரச்சனை வந்து நம்ம வலி இருக்கிற இடத்துல, அதாவது முதுகு தசையா இருக்கட்டும் இல்லாட்டி மூட்டு தசையா இருக்கட்டும், இங்க வந்து இந்த வாட்டர் ரிட்டென்ஷன் ஆகிறதுனால வீக்கம், ஸ்வெல்லிங்லாம் அதிகமாகுது. இதனாலேயே பெயின் காஸ் ஆகுது.
ரெண்டாவது, இந்த ஸ்பைசி ஃபுட்ஸ்லாம் சாப்பிட்றதுல நம்ம டைஜஸ்டிவ் ட்ராக்ல வந்து ஒரு இரிட்டேஷன் உண்டாகும். இது வந்து கேஸ்ட்ரைட்டிஸ், அல்சர் போல பிரச்சனை வந்து இன்டைரக்டா பேக் பெயின் காஸ் பண்ணுது. இப்போ நம்ம இந்தியன் ஃபுட்ஸ் பார்த்தாலே வந்து ஒரு ஸ்பைஸ் எல்லாமே வந்து ஒரு மாடரேட் அளவாக தான் நம்ம இவ்வளவு நாள் பழகிட்டு இருப்போம். ஸோ உடனே நிறுத்தணும்னா கஷ்டமா இருக்கிறவங்க என்ன பண்ணலாம், மெதுவா அந்த ஸ்பைஸை வந்து கம்மி பண்ணலாம். அண்ட் இது மாதிரி கம்மி பண்ணி சாப்பிடையில உங்களுக்கு வலி கம்மியாயிடுச்சு அப்படின்னா அதை ஒரு சொல்யூஷன் எடுத்துக்கலாம். இப்போ அடுத்த ஆறாவது நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா ரிஃபைன்டு கிரெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது நிறைய பேருக்கு புரியலை அப்படின்னா சிம்பிளா மைதா. இப்போ இந்த மைதா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ராசஸ் பண்ண ஒரு ஃபுட் கிரெயின்ஸ். ஸோ இது வந்து நம்ம நானு, ஒயிட் பிரெட்டு, பிஸ்கெட்ஸு, பீட்சா இதுலலாம் நிறைய நம்ம சாப்பிட்டுட்டோம். ஸோ இந்த மைதால பார்த்தீங்க அப்படின்னா கிளைசெமிக் இண்டெக்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ ஒரு கப் மைதா அண்ட் ஒரு கப் ரைஸ் நார்மலாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரெண்டுத்துலையுமே வந்து சுகர் வேல்யூ சேமாக இருந்தாலுமே வந்து இந்த கிளைசெமிக் இண்டெக்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம சாப்பிடுச்ச இந்த மைதால இருந்து வரக்கூடிய சுகர் கண்டென்ட் வந்து உடனே நம்ம சுகர் லெவல் அதிகப்படும். இது யாராவது வந்து டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க சாப்பிட்ட ஒரு 15-20 மினிட்ஸ்லயே வந்து உங்க பிளட் சுகர் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மைதா சாப்பிட்ட அன்னைக்கெல்லாம் வந்து உங்களுக்கு அதிகமா இருந்திருக்கும் இமீடியட்லி. தோ இந்த ரெண்டு கப்லையுமே வந்து சேம் சுகர் கண்டென்ட் இருந்தாலுமே இப்போ டக்குன்னு அந்த சுகர் ஸ்பைக் ஆகிறதுனால என்ன ஆகுது, நம்மளுக்கு பெயின் பீக்ஸ் ஆகுது. பெயின் த்ரெஷ்ஹோல்ட் வந்து பீக் ஆகும் அந்த டைம்ல. ஸோ இதனால அந்தந்த பீரியட்ல பீரியாடிக்கலி யூ வில் கெட் அந்த பேக் பீக்ஸ். அடுத்து இந்த ப்ராசஸ்டு கிரெயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே வந்து ஸ்ட்ரிப் செய்யப்பட்டிருக்கும். இந்த ஃபைபர்ஸ், இந்த கண்டென்ட்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதனாலேயே இதை மாதிரி இந்த மைதா சம்மந்தப்பட்ட ஃபுட் சாப்பிடையில கான்ஸ்டிபேஷன் அதிகமாகலாம் அண்ட் இன்டைரக்ட் பேக் பெயின் உருவாகலாம். அஞ்சாவது நம்ம பார்க்க போகிறது வந்து சுகரி பெவரேஜஸ். இப்போ நம்ம கோக்கு, பெப்சி, ஃபேண்டா, 7up எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஹை சுகர் கண்டென்ட் இருக்கக்கூடிய ஒரு ட்ரிங்க். இது நம்ம அப்படி அதிகமாக எடுக்கிறச்ச நம்ம உடம்புல சைட்டோகைன்ஸ்னு ஒரு கெமிக்கல் உருவாகுது. இது வந்து நம்ம பெயின் காசிங் கெமிக்கல். இதனால வந்து பேக் பெயின், ஜாயிண்ட் பெயின்ஸ் எல்லாமே வரும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி சுகர் ஸ்பைக்ஸ் அதிகமாக இல்லை, நம்ம உடம்புல வந்து ஒரு ஆக்சிஜன் பாய்சனிங் உருவாகுது. நம்ம சுவாசிக்கிற ஆக்சிஜனே வந்து விஷமா மாறி நம்ம தசைகளை தாக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ். இதுக்கு பேர் தான் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். இந்த பேட் ஆக்சிஜன் வந்து நம்ம தசைகள்ல இருக்கிற சில பார்ட்ஸை வந்து அட்டாக் பண்ணி அந்த வீக்கம் உருவாக்குது. ஸோ இதனாலேயே பெயின் அண்ட் ஆர்த்தரைட்டிஸ் அதிகமாகுது. இப்போ நிறைய இந்த பெயின் கில்லர்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷனை ப்ரிவென்ட் பண்றதுக்கு தான் நம்ம சாப்பிட்றோம். இதை மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸை நம்ம சாப்பிட்டீங்கன்னா இந்த கெமிக்கல்ஸ் வந்து உருவாகாமவே தடுத்துடலாம். ஸோ நல்ல எஃபெக்ட் இருக்கும். ரெண்டாவது, இது மாதிரி ட்ரிங்க்ஸ்ல வந்து எம்டி கேலரிஸ் அதிகமாக இருக்குது, அதாவது தேவையில்லாத கேலரி. இது வந்து அப்நார்மல் டிஸ்ப்ரொபோர்ஷனேட் வெயிட் கெயின் காஸ் பண்ணி ஸ்பைனுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ். நிறைய பேர் சுகர் அவாய்ட் பண்ணுறதுக்காக சுகர் ஃப்ரீயை யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் சில சுகர் ஃப்ரீ ஐட்டம்ஸில் வந்து அஸ்பர்டமின் அப்படின்ட்டு ஒரு கெமிக்கல் இருக்கு. இது வந்து நம்ம பெயினோட நர்வ் டிரான்ஸ்மிட்டர், அதாவது அந்த பெயின் நரம்புகளோட பவர் அதிகமாகுது. இதனால அந்த பெயின் சென்சிட்டிவிட்டி அதிகமாகுது. ரெண்டாவது வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ் எல்லாமே வந்து நம்ம உணவு குழாயில் இருக்கிற, நம்ம வயிற்றுல இருக்கிற நல்ல பாக்டீரியாஸை ஹார்ம் பண்ணுது. ஸோ இதனாலே வந்து கொஞ்சம் வீக்கத்தன்மையும் டைஜஸ்டிவ் ப்ராப்ளமும் வரும். இதுக்கு ஒரு நல்ல ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தேன், அதாவது ஹனி. இதை சுகருக்கு பதிலாக நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா இந்த பேக் பெயின் கம்மியாகிறதுக்கும் நல்ல வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது வந்து ஸ்டெவியா அப்படின்ட்டு ஒரு நேச்சுரல் ஸ்வீட்னர் இருக்கு. இது வந்து பிளட் சுகர் அதிகப்படுத்தாமல் இருந்தாலுமே நம்ம சாப்பிடையில அந்த டேஸ்ட் உணவுகளை சென்ஸ் பண்ணோம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஆல்டர்னேட்டிவ். ஸோ நீங்கள் ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர் நெக்ஸ்ட் வாங்கையில் இந்த ஸ்டெவியா அப்படின்ற காம்பனண்ட் இருக்கிறதா பாருங்க, அண்ட் ஆஸ்பார்டமின் அப்படின்னு இருக்கிற காம்பனண்ட் இல்லாத மாதிரி பாருங்க. இப்போ நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான ஒரு செக்மெண்ட் நம்ம வரும், அதாவது ப்ராசஸ்டு ஃபுட்ஸ். இப்போ நிறைய ஃபுட்டு வந்து ப்ராசஸ்டாக தான் இருக்குது. அதாவது எந்த ஃபுட்டும் வந்து ஒரு பேக்கெட்டில் கிடைக்குது, அதோட எக்ஸ்பைரி டேட் வந்து 1 மாதத்துக்கு மேலே இருக்குன்னா வந்து அது ப்ராசஸ்டு ஃபுட்டு தான். உதாரணத்துக்கு நம்ம நூடுல்ஸு, நம்ம இந்த சிப்ஸு, இந்த பேக்கெட்டில் இருக்கிற ஸ்நாக்ஸு, கார்ன்ஃப்ளேக்ஸு, ரெடி டு ஈட் ஐட்டம்ஸு, ஈவன் பிஸ்கெட், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்டில் வரும். இதில் இந்த ப்ராசஸ் ஃபுட்டில் வந்து நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அடிட்டிவ்ஸும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து நம்ம ரத்தத்திலே வந்து ஒரு வீக்கத்தன்மையை உருவாக்கும். நம்ம இந்த லேபிள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வைட்டமின்ஸ்லாம் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் ஆனால் இதில் வந்து ஒரு 80% தான் வந்து நம்ம பாடியில் அப்சர்வ் ஆகக்கூடிய ஒரு நியூட்ரியன்ட். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பேக்கெட்டில் வந்து 10 கிராம் ப்ரோட்டீன் போட்டிருக்கிறாங்க அப்படின்னா அந்த கண்டென்ட்ல 10 கிராம் இருந்தாலுமே வந்து நம்ம உடம்பு கூட போக வேண்டிய சக்தி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50%, ஒரு 5 கிராமாக தான் இருக்கும். ஸோ இதில் வந்து நிறைய இது வந்து வேஸ்ட்டாக தான் போகும். இந்த ப்ராசஸ் ஃபுட்டில் இன்னொரு ப்ராப்ளம் வந்து இதில் நிறைய பேட் ஃபேட்ஸ், அது பேட் கொலஸ்ட்ரால்ஸ் இருக்கும், அண்ட் சுகர்ஸ், அன்வான்ட் சுகர்ஸும் இருக்கும். இதனால அன்வான்ட் வெயிட் கெயின்ஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் உருவாகும்.
இப்போ சில ரிசர்ச் ஆர்டிகல்ஸ் வந்து இந்த ப்ராசஸ் ஃபுட்ஸ்னாலே நிறைய கேன்சர் உருவாகிற வாய்ப்பும் இருக்குன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ரெட் மீட் அப்படின்னு சொல்கிறோம். இது மெயினாக மட்டன், பீஃப், போர்க் இதெல்லாம் இந்த செக்மெண்ட்டில் வரும். இதுலேயே இன்னொரு சைமல்டேனியஸ் கசன் செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸ்டு மீட்ஸ், அதாவது இந்த சாசேஜ், சலாமி, பெப்பரோனி இப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் நம்ம வந்து இந்த பிஸா டாப்பிங்கில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அண்ட் இது அதிகமாக வந்து இந்த வெஸ்டர்னஸ், இந்த அமெரிக்கா, யூரோப்லலாம் நிறைய இது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஃபுட்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா AGE அப்படின்னு சொல்கிற அட்வான்ஸ்ட் கிளைகேஷன் எண்ட் ப்ராடக்ட்ஸ் இருக்கு அண்ட் சேச்சுரேட்டட் ஃபேட்ஸும் அதிகமாக இருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம பெயின் மீடியேட்டர்ஸை இன்க்ரீஸ் பண்ணோம். பேக் பெயின், நீ பெயின், ஜாயின்ட் பெயின் எல்லாமே காஸ் பண்ணும். பத்தாவதுக்கு இந்த ரெட் மீட்லாம் வந்து நம்ம டைஜஸ்ட் ஆகிறதுக்கு ரொம்ப கொஞ்சம் டைம் எடுக்கும். இதனாலே நிறைய பேருக்கு கான்ஸ்டிபேஷன் வரும் அண்ட் லோவர் பேக் பெயின்ஸ் வரும். ஸோ இந்த நீங்கள் ஒரு நான்வெஜ் பிரியராக இருந்தீங்க அப்படின்னா இந்த மீட் ஐட்டம்ஸ் தவிர நீங்கள் ஃபிஷ்ஷு, சிக்கனு, எக்கு இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். இதெல்லாம் ஒரு விதத்தில் நல்லதும் கூட. பட் ஆனால் இதில் ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 100ல் ஒரு 10% ஆஃப் த பாப்புலேஷன் வந்து சீ ஃபுட்டுக்கு வந்து கொஞ்சம் சென்சிட்டிவாக இருப்பாங்க, முக்கியமாக இந்த வலி வர டைமில். ஸோ இது டெஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பெயின் இருக்கிற டைமில் இந்த சீ ஃபுட்ஸ் தான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி பாருங்கள், பெனிஃபிஷியலாக இருக்கும். இப்போ நம்ம இந்த டாப் 10 பார்த்துட்டு இருக்கையில் இந்த டாப் ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஃபுட்டுன்னு கூட சொல்ல முடியாது ஒரு ஐட்டம் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்கஹால். நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாத மாதிரி இருப்போம். ஆல்கஹால் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாடியோட ஹீலிங்கில் இன்டர்ஃபியர் ஆகும். ஸோ நம்ம என்ன ஒரு மூட்டு பிரச்சனை, முதுகு பிரச்சனைலாம் இருக்கையில் நம்ம பாடியே வந்து அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு, ஹீல் பண்ணுறதுக்கு கெமிக்கல்ஸ் உண்டாகும். ஸோ இந்த ஆல்கஹால் நம்ம கன்சியூம் பண்ணையில் இந்த கெமிக்கல்ஸை வந்து அது பிளாக் பண்ணி அதை பயன் இல்லாமல் ஆக்கிடும். ஆல்கஹால்னால டீஹைட்ரேஷனும் காஸ் ஆகி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டிஸ்க் ப்ராப்ளம் அண்ட் மூட்டில் இருக்கிற ஜவ்வு ப்ராப்ளம்லாம் வரும். ஸோ இதனால இந்த தசைகளோட அந்த குஷனிங் அபிலிட்டி, அதாவது ஒரு டேமேஜ் ஆகுது அப்படின்னா அதை ரெசிஸ்ட் பண்ணுற ஷாக் அப்சர்பிலிட்டியும் வந்து கம்மிப்படுத்திடும். இதனாலேயே வந்து மூட்டு பிரச்சனை, முதுகு பிரச்சனைலாம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். நீங்கள் ஆல்கஹால் கன்சியூம் பண்ணையில் என்னதான் வந்து அந்த பெயின் வந்து கொஞ்சம் அந்த டைமில் கம்மியாக உங்களுக்கு ஃபீல் பண்ணாலுமே வந்து ஒரு லாங் டேர்ம் நம்ம பார்க்கையில் வந்து அது வந்து உங்கள் ஹெல்த்துக்கு, உங்கள் பெயினுக்கு வந்து ஆபத்து தான். ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 பேர் வராங்க. ஒருத்தர் வந்து ஆல்கஹால் நல்லா கன்சியூம் பண்ணுறவங்க, இன்னொருத்தவங்க நார்மல் பர்சன். இந்த 2 பேருக்குமே வந்து பேக் பெயின் இருக்குது. இவங்க MRI எடுத்து பார்த்தோம் அப்படின்னா முதுகில் இப்போ சப்போஸ் 2 பேருக்குமே வந்து ஒரே அளவுக்கு முதுகில் டேமேஜ் இருந்தாலுமே வந்து இந்த ஆல்கஹால் நிறைய கன்சியூம் பண்ணுறவங்களுக்கு வந்து பெயின் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த நார்மல் பர்சன் கம்பேர் பண்ணல. ஸோ இதனால் ஆல்கஹால் வந்து இந்த டைமில் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஸோ மெயினாக இந்த 10 ஃபுட் ஐட்டம்ஸை நீங்கள் இந்த மூட்டு வலி, முதுகு வலிலாம் இருக்கிறச்ச அவாய்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரம் இந்த பெயின் கம்மியாகும் அண்ட் earlier-ஆ வந்து முழுமையாக குணமாகும். இது மாதிரியே சில ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து இந்த பெயின் இருக்கிறச்ச நம்ம சாப்பிட்டோம்னா அதே வந்து பெயினுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸும் இருக்குது. ஸோ இது நான் வந்து இன் டீட்டெயிலாக ப்ராப்பராக வந்து நான் நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் த வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன்.